நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். கடலை அடக்கின தேவன், காற்றை அமைதிப்படுத்தின தேவன், கனி கொடுக்காத மரத்தை வேரோடு பிடுங்க செய்த தேவன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். உங்கள் வாழ்வில் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய மகிமை என்றைக்கும் விளங்கும்படி அவர் முகத்தை எப்பொழுதும் தேடுங்கள். இயேசுவின் நாமம் உங்களை உயர்த்தும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியால் நிரம்பி யோசுவா மீட்கப்பட்ட இஸ்ராயேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் தேவனுடைய வாயாயிருந்து சொன்ன செய்தி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். எத்தனை அற்புதமான காரியம் பார்த்தீர்களா? இந்த பைபிள் போதிக்கும் தேவன் அற்புதர். சர்வலோகத்தை உண்டாக்கிய அந்த தேவன் அற்புதர். மனித குலத்தை உண்டாக்கிய தேவன் அற்புதர். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உலகத்தில் வெளிப்பட்ட போது கூட மனித சரித்திரத்தில் யாரும் செய்ய முடியாத அற்புதத்தை இயேசு செய்தார். அவர் கொந்தளித்த கடலை அடக்கினார், பலத்த காற்றை அமைதிப்படுத்தினார். அவருடைய வார்த்தைக்கு அவைகள் கீழ்ப்படிந்தது. கனி கொடுக்காத மரம் வேரோடு வெளியே வந்து விடும்படி தேவன் செய்தார். செத்து போன பிணத்தை இயேசு உயிரோடு எழுப்பினார். வர்ணிக்க முடியாத அற்புதங்களை, அடையாளங்களை மனித வாழ்வில் கர்த்தர் இயேசு செய்தார். இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். உலகம் முழுவதும் உயிருக்கு போராடும் கோடி கோடியான மக்களை கர்த்தர் தப்புவித்து சுகமாக்கி ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். எதிரிகளை விழ வைத்து அவர்கள் மத்தியில் தன் பிள்ளைகளை தேவன் உயர்த்துகிறார். நினைக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அந்த தேவன் உங்களுக்கு நமக்கு சொல்லும் செய்தி என்ன? இதைத்தான் யோசுவா வழியாய் தேவன் சொன்னார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்வார். இன்றைக்கு ஜனங்கள் அற்புதங்களை தேடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய சித்தம் முதலாவதாக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும், அவர்கள் கழுவப்பட வேண்டும், அவர்கள் கோணலான வழிகள் நேராக்கப்பட வேண்டும், குப்பையான வழிகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அவர்கள் சீர்திருத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு அப்போது அற்புதங்கள் கொடுக்கப்படும். ஆக முதலாவது அற்புதத்தை நாம் தேடக்கூடாது. முதலாவதாக அற்புதரான தேவனை நாம் தேட வேண்டும். பாவ வழிகளை விட்டு வெளியே வர வேண்டும். கேடுபாடுகளை விட்டு வெளியே வர வேண்டும். தாறுமாறுகளை விட்டு வெளியே வர வேண்டும். நமது வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மை சீரழித்ததோ அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஆண்டவர் இயேசுவிட்டை அதான் மனம் திரும்புதல். அந்த ஊதாரி மகன் பன்றியின் கூட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அவனுக்கு தகப்பனிடத்தில் விசேஷித்த ஆசீர்வாதங்கள் இருந்தது. அதுபோல இன்றைக்கு நாமும் சகல தீமைகளை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் அவருடைய அற்புதங்களை நமது வாழ்வில் அவர் நிறைவேற்றுகிறார், நிரப்புகிறார். ஆகவே அன்பார்ந்த தேவ ஜனங்களே, முதலாவது அற்புதத்தை தேட வேண்டாம், அற்புதராம் இயேசுவை தேடுங்கள். நீங்கள் மனம் திரும்புவீர்கள். அப்பொழுது அற்புதம் உங்கள் வாழ்வில் தேவன் ஆரம்பித்து விடுவார். ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய சமூகத்தை நாம் பற்றி கொள்வோம், மனம் திரும்புவோம், அற்புதங்களை காண்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் அற்புதர். எக்காலத்திலே நீர் அற்புதர், எப்போதும் நீர் அற்புதர். உம்மை போல் அற்புதம் செய்கிறவர்கள் எங்குமே இல்லை. நீர் ஒருவரே அற்புதர். ஆண்டவராக இயேசுவே, இதோ உம்முடைய ஜனங்கள் முதலாவது பரிசுத்தப்படணும், மனம் திரும்பணும், வாழ்க்கை மாற்றப்படணும், கோணலானதெல்லாம் நேராகணும், மேடு பள்ளங்கள்லாம் சமமாகணும், இருளானதெல்லாம் வெளிச்சமாகணும், அலங்கோலமானதெல்லாம் சீர்படுத்தப்படணும். அப்பொழுது அவர்கள் வாழ்வில் அற்புதங்களை நீ தருகிறீர். இந்த சத்தியத்திற்காக உமக்கு கோடி நன்றி ராஜா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இதோ உமது பிரசன்னம் இந்த ஜெபத்தில் இருக்கிறது. தேவனே, என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை முதலாவது நீர் மனம் திரும்பி கழுவி சுத்திகரிக்கிறீர், பிறகு அற்புதங்களை கொடுக்கிறீர். அப்படியே செய்திருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.